Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by Moat. Buy Moat online happy shopping. Buy Moat online happy shopping. My channel like பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, bell icon தட்டி விடுங்க. திருமண உதவித்தொகையை தமிழ்நாட்டில் இப்போது எப்படி பெறுவது? ரூபாய் 50,000. தமிழக முதல்வரின் திருமண உதவித்தொகை தமிழ்நாட்டில் இப்போது எப்படி பெறுவது? ரூபாய் 50,000 பணம், 8 கிராம் தங்கம். கோவை மூவலூர் ராம அமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் நிறுத்தப்பட்டு அந்த நிதியில்தான் புதுமை பெண் என்ற திட்டத்தின் கீழ் உயர்கல்வி மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 நிதி வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தாலிக்கு தங்கம் திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு ரூபாய் 50,000 பணம், 8 கிராம் தங்கம் தற்போது எப்படி வழங்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். ஏழை எளிய பெண்கள் பயன்பெறும் நோக்கில் தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இதில் பட்டப்படிப்பை முடித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகையாக 8 கிராம் தங்கம் மற்றும் 50,000, பட்டப்படிப்பு முடிக்காத பெண்களுக்கு 8 கிராம் தங்கம் ரூபாய் 25,000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் எல்லோருக்கும் இப்போது கிடையாது. ஏனெனில் கடந்த 22-23 ஆண்டு முதல் மூவலூர் ராம அமிர்தமார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் நிறுத்தப்பட்டது. அந்த திட்டத்திற்கு பதிலாக புதுமை பெண் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி படிக்கும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 நிதி வழங்கப்படுகிறது. இதனால் மூவலூர் ராம அமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டப்படிதான் அனைத்து தரப்பு பெண்களுக்கும் திருமண உதவித்தொகை பெற்று பயன்பெற்று வந்தார்கள். இப்போது அரசு அந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் புது பெண் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம், மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகளின் மகள்களுக்கான திருமண உதவி திட்டம், அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் ஆகிய இந்த 4 திட்டங்களின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் கலப்பு திருமண உதவி திட்டத்தில் கலப்பு திருமண தம்பதிகளில் துணைவர்களில் ஒருவர் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினராக இருக்க வேண்டும். அதே சமயம் மற்ற ஒருவர் வேறு சமூகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். மற்றொரு வகையில் வாழ்க்கை துணைவர்களில் ஒருவர் முன்னேறிய அல்லது பொது பிரிப்பை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். மற்ற ஒருவர் பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். ஏழை விதவை பெண்களை மறுமணம் செய்து வைக்கும்போது அவர்களுக்கும் தங்கம் மற்றும் உதவித்தொகை வழங்குகிறது. அதேபோல் ஏழை விதவை பெண்களின் மகள்களுக்கு திருமணம் செய்தால் தங்கம் மற்றும் உதவித்தொகை வழங்குகிறது. இதேபோல் ஆதரவற்ற பெண்களை திருமணம் செய்தாலும் அரசு 8 கிராம் தங்கம் மற்றும் 50,000 உதவித்தொகை வழங்குகிறது. இதேபோல் கலப்பு திருமணம் செய்தாலும் அரசு அவர்களுக்கு 8 கிராம் தங்கம் மற்றும் 50,000 உதவித்தொகை வழங்குகிறது. இந்த 4 திட்டத்தின் கீழ் உதவி பெறும் நிதியுதவி தங்கம் பெற விரும்புவோர் உரிய சான்றிதழ்களுடன் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலகங்களை அணுகலாம்.